மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து டீ கடை கஜடா எப்படி செய்யணும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஈவினிங் டைம் டீ குடிக்கும்போது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது வந்து ரொம்ப சுலபம் தான். ஸோ வாங்க இந்த சூப்பரான நல்ல டேஸ்டான டீ கடை கஜடா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு, இவ்வளோ தான். முதல்ல வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரே ஒரு முட்டை சேர்க்குறேன். முட்டை சேர்த்து நம்ம கஜடா பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா இந்த முட்டையில் கலந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரையை, அப்போ தான் வந்து ஈஸியாக கரையும். இப்போ வந்து முட்டை கூட நல்லா சர்க்கரையை கலந்து ரெடியாக இருக்குது. இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு மைதா மாவே சேர்த்துடலாம். அப்புறமா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நம்ம கஜடா பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறம் 1/2 கப் ரவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து போண்டா போடுற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம இனிப்பு போண்டா செய்வோம்ல, அந்த பதத்துக்கு இருக்கணும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே சூப்பராக பிசைஞ்சாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சிடலாம். எண்ணெய் சேர்க்கும்போது கஜடா வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுறலாம். இதில் சேர்த்துருக்க ரவை அப்புறம் மைதா எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மாவு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இதை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இது வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் சூடாக ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் மாவுகளாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கஜடாவை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிக்கும் போது வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கஜடா உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைனா வந்து மேலே மட்டும் நல்லா கலராக வெந்திருக்க மாதிரி இருக்கும், உள்ளெல்லாம் வெந்திருக்காது. ஸோ இந்த பக்கம் கலர் பாருங்கள் மாறிடுச்சு. அதனால் மெதுவாக திருப்பி போட்டுக்குவோம். ஸோ இந்த பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கஜடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான டீ கடை கஜடா ரெடி ஆயிடுச்சு. டீ காஃபி கூட நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கஜடா உள்ளெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.